அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானிலிருந்து எந்த ஒரு வியாதியை நோயை இறக்க நாடினாலும் அல்லது இறக்கினாலும் அந்த நோயுடன் சேர்த்து அதற்கான ஷிஃபாவையும் அதாவது நிவாரணத்தையும் சேர்த்தே அன்றி இறக்குவதில்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கொடூரமான கடுமையான வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை கண்டு நாம் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு வியாதியை அல்லாஹ் இறக்க நாடினாலும் அதற்கான நிவாரணத்தையும் சேர்த்தே அன்று இறக்குவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில எந்த ஒரு வியாதி வந்தாலும் அதற்கான நிவாரணத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக வைத்திருப்பான். அதற்கான நிவாரணம் என்னங்கிறதே நமக்கு தெரியாம இருக்கும். அதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணாங்க, எத்தனையோ மருத்துவ விஞ்ஞானிகள் அதுக்கான ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு மருந்துகளை கண்டுபிடிச்சிடறாங்களா இல்லையா? அப்ப அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலையை தந்தவன் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் இறக்கி வச்சிட்டான் நிவாரணத்தை, நாம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் முன்பின்னாவது, அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில நம்ம எந்த நோயை கண்டு என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதுக்கு சரியான வைத்தியத்தை செஞ்சா போதும், நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கான நிவாரணத்தை தந்தே தீருவான்.